நாம் தமிழர் கட்சியுடைய எழுச்சி நாயகனுடைய நேர்காணலை தான் நம்ம இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நாம் தமிழர் கட்சியுடைய எழுச்சி நாயகன் இடும்பவனம் கார்த்தி அவர்கள் விகடனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் அவர்கிட்ட கேட்ட கேள்விகளும் அதற்கு அவர் சொன்ன பதில்களும் தான் நம்ம இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் கேள்வி, நாம் தமிழரிடமிருந்து கரும்பு விவசாய சின்னம் பறிக்கப்பட்டதற்கு பாஜக காரணம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் காலம் தாமதமாக விண்ணப்பிச்சது தான் காரணம்னு அவங்க சொல்கிறாங்கன்றதுக்கு அண்ணனுடைய பதில், பாஜக கூறுவது முற்றிலும் தவறானது. நாங்கள் சரியான நேரத்துக்கு தான் விண்ணப்பிச்சிருந்தோம். தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா 6 தேர்தலில் கரும்பு விவசாய சின்னத்திலே நாங்கள் சந்திச்சிருக்கோம். முன்னாடி என்னென்ன விதிகள்லாம் நாங்கள் பின்பற்றணுமோ அதையே தான் தற்போதும் செஞ்சோம். ஆனால் கர்நாடகாவுடைய அந்த பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கு அவங்க சீக்கிரம் வந்துட்டாங்க, அதனால் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு தேர்தல் ஆணையம் சொல்லுது. அது தேர்தல் ஆணையமா இல்லை சந்தை கடையா? இது முழுக்க சின்னத்தை பறிக்க வேணும்னு செய்த சதி தான் சொல்கிறாரு. இரண்டாவது கேள்வி, பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியுடைய தலைவர் யோகி ஜெயக்குமார் கரும்பு விவசாய சின்னம் சீமானுக்கு வேணும்னா எங்கள் கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னொன்று இடுமோனத்தின் பதில், இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி எள்ளி நகையாடுவதற்காக ஒரு பேசுகிற பேச்சு. தமிழகத்தில் ஒரு 10 பேர் இருப்பாங்களா? கர்நாடகாவில் ஒரு 100 பேர் இருப்பாங்களா அந்த கட்சியில்? கர்நாடகாவை சேர்ந்த இந்த கட்சி பார்த்திங்கன்னா ஆந்திராவில் போட்டியிடுறதுக்கு எந்த முனைப்பும் காட்டல. ஆனால் தமிழ்நாட்டில் 40 இடங்கள்லையும் போட்டி போடணும் அப்படின்னு சொல்லுதுன்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? பாஜக மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த கேள்வி, நீங்கள் பாஜகவை குற்றம் சாட்டுகிறீர்கள், ஆனால் அந்த பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியுடன் திமுகவுக்கும் தொடர்பு இருக்குது அல்லவா அப்படின்னு சொல்லி செய்திகள் வருதுன்னு. ஆமாம், சின்னத்தை பறிச்சுட்டு பாஜக அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள திமுக முற்பட்டு இருக்கலாம். இது போன்ற அற்பத்தனமான வேலைகளை திமுக செய்யும் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த கேள்வியாக, தனது கட்சியை அந்த பாஜகவோட இணைச்சிருக்காரு சரத்குமார். தொடர்ந்து தங்கள் கூட்டணி வலுவாகி கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்று. அதற்கு இடும்பவனத்துடைய பதில், சுழியத்துடன் எத்தனை சுழியம் சேர்த்தாலும் அதன் மதிப்பு சுழியம்தான், அதனால் அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சரியான பதில் கொடுத்துருந்தாரு. இப்போதும் கூட்டணி தொடர்பாக அதிமுக உங்களோடு பேசி வருகிறதா அப்படின்னு ஒன்று. 10ஓடு 11ஆக நாம் தமிழர் கட்சியை அதிமுக நினைத்து விட்டது போல யாருடனும் கூட்டணி கிடையாது. அண்ணன் சீமான் அப்போதே உறுதியோடு கூறிவிட்டார். எனவே நாங்கள் தனித்து தான் களம் காணுவோம் சொல்கிறாங்க. வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசி வந்த சீமான் தன்னுடைய மனைவி கயல்விழிக்கு கட்சியில் முக்கியத்துவம் கொடுத்திருப்பதாக விமர்சனம் எழுகிறது அப்படின்றதுக்கான பதில், அன்னைக்கு எந்த முதன்மையான பொறுப்பையும் கொடுக்கவே இல்லை. 40 தொகுதிகளிலும் வெற்றிகரமாக தேர்தலை எதிர்கொள்வதற்கான சட்ட ஆலோசகர்களை நியமனம் செய்திருக்கோம். அப்படி தென்சென்னையில் நியமிக்கப்பட்ட 4 பேரில் ஒருவர் தான் அன்னி. இன்னும் சொல்லப்போனால் 5 பேர் கொண்ட தலைமை ஆலோசகர்கள் பட்டியலில் கூட அவரது பெயர் இல்லை. நாங்கள் உதயநிதி அரசியலுக்கு வந்ததை விமர்சனம் செய்யவில்லை, குறுக்கு வழியில் அவருக்கு பதவி அதிகாரம் கொடுக்கப்படுவதை தான் விமர்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கயல்விழியுடைய ஆதிக்கம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறதால தான் புகழேந்தி மாறன், ராஜா அம்மையப்பன்லாம் போன்றவங்க வெளியேறியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னு ஒன்று. வெளியே சென்றவர்கள் தங்கள் மீது தவறு இருப்பதை ஒப்புக்கொள்ள முடியாமல் இப்படி விமர்சனம் செய்கிறார்கள். அதை நம்ம பெருசாக கண்டுக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. கடைசி கேள்வியாக, நாம் தமிழர் கட்சியில் இணைந்து ஓராண்டு கூட நிறைவு பெறாத சந்திரபிரபா என்பவர் ராமநாதபுரத்துடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கேன்னு. கட்சியில் 10 லட்சம் உறுப்பினர்கள் இருந்தாலும் 40 இடங்களில் போட்டியிட முடியும். பணம், பதவி, புகழுக்கு ஆசைப்படாமல் எங்கள் இனம் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேலை செய்கிறோம். அதனால் அதற்கு தகுதியான ஆட்களை தேடி பிடித்து வாய்ப்பு கொடுக்கிறோம். காளியம்மாள் 2019ஆம் ஆண்டு கட்சிக்குள் வந்தால் இன்று மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறார். அதே போல் சரியான நபருக்கு வாய்ப்பு கொடுப்பதில் என்ன தவறு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பினார். அதற்கான பதில் கிடையாது. ஸோ இந்த நேர்காணலில் இடும்பவனம் கார்த்தி அவர்களுடைய பதிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்விகளும் நியாயமாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.